போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக அண்மையில் வரவிருக்கக்கூடிய இந்த நாட்களில் அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட இறைமனித வாழ்வளிக்கும் சந்திப்பை பற்றி சிந்திக்க இன்று திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது. தன்னுடைய உறவினர் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை வானுதூதர் வழியாக அறிந்து கொண்ட அன்னை மரியா விரைந்து சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்ய பயணம் மேற்கொள்கிறார். கபிரியல் தூதர் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை எலிசபெத்துக்கு பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார். அவரோடு தங்கி உதவி செய்ததன் வழியாக ஒவ்வொரு உதவிக்கும் மறு உதவி உண்டு என்பதை அவர் நமக்கு காட்டுகின்றார். எலிசபெத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆன்மீக உதவிகளும் ஆலோசனைகளும் தொடர்ந்து அன்னை மரியா
தன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி பயண உதவியாக அமைந்தது. நம்முடைய வாழ்விலும் அன்பிற்குரியவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சந்திப்புகள் வாழ்வளிக்கும் சந்திப்புகளாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக, பிறர் அன்பை மையப்படுத்திய சந்திப்பாக அமைந்திட அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு நாம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோ. அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சியில் நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, எம்மை மீட்குமாறு
உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிடரை மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார்.
இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1. இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது வாரத்தில் நுழைகின்றோம். முதல் 3 வாரங்கள் தயாரிப்பின் காலமாகவும் இந்த 4வது வாரம் எதிர்நோக்கின் காலமாகவும் வாரமாகவும் அமைந்திருக்கிறது. திருவருகை காலத்தின் முதல் வாரம், இந்த திருவருகை காலம் எதற்கான காலம்? எதிர்நோக்கை, நம்பிக்கையை, அன்பை உறுதிப்படுத்துகின்ற காலம் என்பதை குறித்த செய்திகள் நமக்கு முன்வைக்கப்பட்டன. 2வது வாரம் பாலைவனத்திலே ஒரு குரல் ஒலித்து இந்த ஆயத்த பணிகளை முன்னெடுப்பதற்கான அறைகூவலாக திருமுழுக்கு யோவான் அடையாளப்படுத்தப்பட்டார். 3வது வாரம், கடந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக, கௌதாத்தே சண்டே என்று மகிழ்ச்சியின் வாரமாக அது கொண்டாடப்பட்டது. இந்த 4வது வாரம் ஒரு பயணத்தின் வாரமாக, வாழ்த்தின் வாரமாக. தொடக்கத்திலே தந்தை அழகாக சொன்னார், இறை மனித சந்திப்பின் வாழ்வின் வாரம். இந்த சந்திப்பு வாழ்வை கொடுக்கக்கூடிய, வாழ்வை கொடையாக கொடுக்கக்கூடிய, அங்கு இறை மனித உறவுகள் சந்திக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அடையாளப்படுத்தப்படுகிறது.
இந்த வாரத்திலே தாயும் சேயும் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். அன்னை மரியாள், அவருடைய கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பாலன், இந்த தாயும் சேயும் ஆசி பெற்றவராக வாழ்த்தப்படுகிறார்கள். அதுபோல இந்த நற்செய்தியினுடைய முதல் 2 வாசகங்களிலே அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்தும் அவருடைய வயிற்றிலே இருந்த திருமுழுக்கு யோவானும் வாழ்த்து பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது என்று எலிசபெத் அடையாளப்படுத்துகிறார். எனவே இது வாழ்த்தின் வாரமாக, பயணத்தின் வாரமாக, மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டின் வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த தாயும் சேயும் மகிமை பெற்ற, ஆசி பெற்றதாக வாழ்த்த பெற்ற இந்த வாரத்திலே இந்த நிகழ்வை அல்லது குழந்தை பிறக்க இருக்கின்ற இந்த நிகழ்வை இயேசு காவியத்திலே கண்ணதாசன் அழகாக சொல்லுகிறார். துல்லிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கு என புன்னகைத்தார். ஒரு மிகப்பெரிய இறையியல் சிந்தனையை இந்த 2 வரிகளுக்குள் வைக்கிறார். மரியாள் மாசு மறுவற்றவள், அவள் நிறை ஆசி பெற்றிருக்கிறார். அவர் வயிற்றில் வளருகின்ற அந்த கனியும் ஆசி பெற்றிருக்கிறது, அதுவும் மாசு மறுவற்று வளர்கிறது என்ற இந்த சிந்தனைகளெல்லாம் வைத்து இந்த குழந்தை, இந்த பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை உலகின் ஒளியாக விளக்காக வளர்கிறது, பிறக்க இருக்கிறது என்பதை சொல்லி துல்லிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கு என புன்னகைத்தார். நல்லவர் உள்ளம் பெற நயம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு 2 கரம் விரித்து நின்றார் என்று சொல்லுகிறார். குழந்தையை நம்முடைய கரங்களிலே தாயோ உறவுக்காரர்களோ சுமந்திருக்கின்ற போது அருகிலே நாம் சென்றால் அந்த குழந்தை 2 கையையும் விரித்து பிஞ்சு விரல்களை கால்களை எட்டி உதைத்து அந்த ஒரு அசைவை வெளிப்படுத்தும். காரணம், என்னை யாரேனும் அள்ளி அணைக்க மாட்டார்களா, உறவு கொண்டாட மாட்டார்களா, சொந்தம் கொள்ள மாட்டார்களா என்பதுதான் அந்த அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. இந்த பாலன் இயேசு அன்னை மரியாளுடைய கரங்களிலே 2 கரங்கள் விரித்திருப்பது இல்லை எண்ணாதவாறு 2 கரம் விரித்து நின்றார் என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். நான் மாட மாளிகையில் அரசராக செல்வச் செழிப்போடு பிறப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தீர்கள், பாருங்கள் என்னிடம் எதுவுமே இல்லை, எளிய முறையிலே ஏழை குழந்தையாக பிறந்திருக்கிறேன், இல்லை எண்ணாதவாறு. மீண்டுமாக என்னை நோக்கி வருகின்ற இடம் கேட்கின்ற யாவருக்கும் எதுவுமே இல்லை என்று சொல்லாதவாறு நான் அள்ளி தருகின்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சொல் 2 பொருள் தருகின்ற வகையிலே அந்த கவிதையை படைத்திருக்கிறார். அந்த பாலன் இயேசு இன்று ஆசி பெறுகின்ற, பாலன் இயேசுவை சுமந்து வருகின்ற தாய் ஆசி பெறுகின்ற, இருவரும் புனிதத்திலே நிறைந்திருக்கிற, ஆசி பெற்றவராக இருக்கிற அந்த ஒரு அடையாளத்தை, அடைமொழியை இன்றைய வாசகங்கள் சுமந்திருக்கிறது. முதல் வாசகத்திலே மீகாவினுடைய வாசகம் நமக்கு முன்வைப்பது பெத்லகேமை மகிமைப்படுத்துகிற, எஃப்ராத்தா என்று அழைக்கப்படும் பெத்லகேமே, நீ ஆசி பெற்றவராக இருக்கிறாய், நீ சிறிய கிராமம் அல்ல, சிறிய பட்டணம் அல்ல, உன்னிடமிருந்து இந்த உலகை ஆளக்கூடிய, இஸ்ராயலை ஆளக்கூடிய பேரரசன் பிறக்க இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெத்லகேம் வாழ்த்து பெறுகிறது, அந்த சிற்றூர் வாழ்த்து பெறுகிறது. அங்கு பிறக்கக்கூடிய இந்த அரசன் அமைதியை வழங்கக்கூடியவராக இருப்பார், அவர் மகிமையை மாட்சியை ஆடையாக சுமந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 104 2வது சொல்லாடல் இப்படியாக செல்கிறது. ஆண்டவரே, என் உள்ளம் உம்மை மாட்சிப்படுத்துகிறது, ஏனெனில் நீர் மகிமையை மாட்சியை ஆடையாக சுமந்திருக்கிறீர், நீர் பேரொளியை ஆடையாக அணிந்திருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த பிறந்த பாலன் மாட்சியை, மகிமையை, இந்த பேரொளியை ஆடையாக சுமந்திருக்கிறார் என்பதுதான் இந்த மீகாவினுடைய வாசகம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல். இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல் இன்னும் சற்று ஆழமாக கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பை முன்வைக்கிறது. தந்தையினுடைய திருவுளத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து, இதோ வருகிறேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று இயேசுவினுடைய முழு அர்ப்பணத்தை சொல்லுகிறது. இது தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று சொல்வார்களே, அதுபோல தாயின் அர்ப்பணத்தை இங்கு அடையாளப்படுத்துகிறது. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38வது இறை வாக்கு இப்படி செல்லுகிறது. ஆண்டவருடைய குரலுக்கு கபிரியேல் தூதர் வழியாக கேட்டபோது
அன்னை மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த பதிலுரையாடல், உமது திருவுளம், இதோ நான் வருகிறேன், என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், உமது திருவுளப்படியே எனக்கு நிகழட்டும் என்ற அந்த ஒரு முழுமையான அர்ப்பணத்தை இங்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயேசு ஆண்டவர் வார்த்தையிலிருந்து, அவர் வாயிலிருந்து வருவதாக இங்கு நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தாயும் சேயும் இருவருமே கடவுளுடைய திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கவும் முன்வருகிறார்கள் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு முன்வைக்கிறது. நற்செய்தி வாசகம் சற்று ஆழமாக இருக்கிறது. பயணத்தை முன்வைக்கிறது, பயணத்தில் ஏற்படும் சந்திப்பை முன்வைக்கிறது, இந்த சந்திப்பினால் நாம் எத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை முன்வைக்கிறது. இது பயணம் கரடு முரடான பாதைகளில் மேற்கொள்ளப்பட்ட பயணம். அன்னை மரியாள் ஐன்கிரீன் பட்டணம் நோக்கி பயணிக்கின்ற இந்த மலை பயணம் ஆண்டவர் இயேசுவை உதரத்திலே சுமந்து மேற்கொள்ளப்பட்ட பயணம். இங்கு பயணத்தினுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? சந்திப்பாக இருக்கிறது. எலிசபெத்தை சந்திக்க வேண்டும். இயேசு பாலன் என்னிடத்திலே பிறக்க இருக்கிறார், மீட்பர் என்னிடமிருந்து வர இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியை, இந்த மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது 2வது நோக்கமாக இருக்கிறது. முதல் நோக்கம் சந்தித்து பணிவிடை செய்வது. 2வது இந்த பாலன் பிறக்க இருக்கும் செய்தியை, மகிழ்ச்சியை, நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது. 3வதாக இந்த பயணத்திலே தான் முன்னிருப்பது போல எல்லோருமே ஒருவரை சந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை முன்வைப்பது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நிகழ்வை சொல்லுகின்ற போது, உலகிலேயே முதலில் மேற்கொள்ளப்பட்ட நற்கருணை பவனி இது என்று சொல்லுகிறார். நாம் இன்று இயேசு ஆண்டவரை நற்கருணை கதிர்பாத்திரத்தில் சுமந்து வீதிகளில் பயணம் எடுக்கிறோம், ஆலயங்களில் பயணம் எடுக்கிறோம், அவரிடத்திலே நற்கருணை பவனியாக திண்டனிட்டு வணங்கி மகிழ்கிறோம். இந்த பயணத்தை முன்வைத்து திருத்தந்தை சொல்வது, அன்னை மரியாள் என்ற இந்த நற்கருணை பேழை இயேசு ஆண்டவரை சுமந்து இந்த உலகிலே மேற்கொள்ளப்பட்ட முதல் நற்கருணை பயணம் என்கிறார். அப்போ இந்த பயணத்தினுடைய ஆழமான மறைபொருள் இங்கு வெளிப்படுகிறது. ஆண்டவரை சுமந்து நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரையும் சந்திக்க போகின்ற போது, மகிழ்ச்சியை பரிமாறுகின்ற போது உள்ளத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும். இங்கு என்ன இருக்கிறதோ அதுதான் கொடுக்கப்படும், அதுதான் வழங்கப்படும். எனவே கிறிஸ்துவை சுமந்து நீங்கள் பயணிகளாக மேற்கொள்ளப்பட வேண்டும் உங்கள் பயணம் என்று சொல்லுகிறார். இந்த பயணத்தை சொல்லுகின்ற போது திரு அவையோடு இதை ஒன்றித்து சொல்லுகிறார். திரு அவை பயணம் செய்யும் திரு அவை. நீங்களும் நானும் திருப்பயணிகள். இன்றைய இந்த யூபிலி ஆண்டுக்கான மறைபொருளாக அல்லது இலக்காக அறைகூவலாக திருத்தந்தை வைப்பது, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உரோமையருக்கு எழுதப்பட்ட திருமடல் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை எடுத்து இந்த திருத்தூது மடலை எழுதுகிறார். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, நம்பிக்கையோடு திருப்பயணிகள் நீங்களும் நானும் இந்த திரு அவை என்ற இந்த பயணத்தை நம்பிக்கையோடு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஆக நம்பிக்கையோடு பயணிக்கின்ற திரு அவையில் நீங்களும் நானும் திரு பயணிகளாக, எதிர்நோக்கின் திரு பயணிகளாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பயணத்தை தான் அன்னை மரியாளுடைய பயணம் ஒரு முன்னோட்டமாக, முன்மாதிரியாக நமக்கு முன்வைக்கப்படுகிறது. நம்பிக்கையான பயணம், தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு மேற்கொண்ட பயணம், ஒருவரை சந்திப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணம், மகிழ்ச்சியை பகிர்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணம் என்று பல கருத்துக்களை பொதிந்து இந்த பயணம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த பயணம் நம்முடைய எதிர்நோக்கின் நம்பிக்கையின் பயணமாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் சாக்ரமென்தும் காரித்தாஸ் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதினார். சாக்ரமென்தும் காரித்தாஸ், அன்பின் அருள் அடையாளம். இந்த அன்பின் அருள் அடையாளத்தை எழுதுகின்ற அந்த திருத்தந்தை அதிலே ஆழமான ஒரு இறை சிந்தனை முன்வைக்கிறார். என்ன அந்த இறை சிந்தனை? திருப்பலியும் நற்கருணை கொண்டாட்டமும் நாம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாளைப் போல கிறிஸ்துவை, இந்த அருள் அடையாளத்தை, இந்த நற்கருணையை சுமந்து கொண்டு பயணிக்கும் திரு அவையாக நாம் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த அன்பின் அருள் அடையாளம் நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக, சந்திப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, மகிழ்ச்சியை பகிரக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதை அந்த அன்பின் அருள் அடையாளம் என்ற திருத்தூது மடலிலே திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் பதிவு செய்கிறார்.
சற்று ஒருபடி இன்னும் ஆழமாக அதை சிந்திக்கின்ற போது திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கின்ற அந்த ஒரு மேற்கோள் இன்னுமாக எண்ணத்திலே ஓடுகிறது. திருத்தந்தை முதலிலே தன் பொறுப்பேற்றவுடன் அனுப்பிய திருமடல் லூமன் ஃபிதேய், ஒளியின் நம்பிக்கையின் ஒளி. அந்த திருத்தூது மடலில் அன்னை மரியாளை முன்வைக்கிறார் அடையாளமாக. அன்னை மரியாள் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார். இந்த அன்னை மரியாளை நீங்கள் நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்கள், அவரை மாதிரியாக மாடலாக எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த அன்னை மரியாள் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதன் அடையாளம் எங்கிருந்து வருகிறது? இன்றைய இறைவாக்கு நற்செய்தியினுடைய கடைசி சொல்லாடல், ஆண்டவரால் இது நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் கூறிய அனைத்தும் நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர், நம்பிக்கை கொண்ட நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். ஆக அன்னை மரியாள் இது நிகழும், இது ஆண்டவரால் வந்த செய்தி என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார், முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். எனவே நீங்களும் நானும் நம்பிக்கையோடு இறை செய்தியை ஏற்றுக்கொள்வதும் இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதும் நம்ம இன்னுமாக இந்த நம்பிக்கை பயணத்திலே தொடர்ந்து இயங்குவதற்கும் முன்னெடுப்பதற்கும் ஆற்றலை தருகிறது. எனவே நம்பிக்கை என்பது ஆழமாக நம் உள்ளத்தில் எழ வேண்டும் என்பதை அன்னை மரியாள் இந்த பயணத்திலே முன்வைக்கிறார். எனவே இந்த பயணம் என்பது நம்பிக்கையின் பயணமாக இருக்கிறது என்பதற்கு இத்தனை சான்றுகளை நமக்கு திரு அவை முன்வைக்கிறது. எனவே இந்த பயணத்தைப் போல அன்னை மரியாள் மேற்கொண்ட பயணத்தைப் போல நம்முடைய திரு அவையும் நாமும் இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். இரண்டாவது, இந்த பயணத்திலே நிகழ்ந்த சந்திப்பு மகிழ்ச்சியின் அடையாளம், பெரும் மகிழ்ச்சியின் அடையாளம். 2 தாய்மார்கள் சந்திக்கின்ற போது அந்த கிடை மட்டத்திலே 2 குழந்தைகளும் சந்திக்கின்றன என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. கர்ப்பவதியாக இருக்கின்ற எலிசபெத் இறை செய்தியை தாங்கி இங்கு கற்பத்தில் தன்னுடைய மகனை சுமந்து வருகின்ற அன்னை மரியாள் இந்த 2 தாய்மார்களின் முகங்கள் சந்தித்து அன்பை, மகிழ்ச்சியை, வாழ்த்தை பகிர்கின்ற போது தன் அருகிலே தன்னுடைய முன்னோடி இருக்கிறார் என்று குழந்தை இயேசு பாலனும், நான் அடையாளப்படுத்த இருக்கின்ற உலகின் ஒளி இதோ என் அருகில் இருக்கிறார் என்று குழந்தை இயேசுவை கண்டு வயிற்றிலே கர்ப்பத்திலே திருமுழுக்கு யோவானம் அக்களித்து கொண்டதாக இந்த சந்திப்பு, 2 சந்திப்புகள் ஒரு இடத்தில் நிகழ்வதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே இது மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த சந்திப்பு இருக்கிறது. நம்முடைய சந்திப்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையட்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பை நம்முடைய பயணங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி, இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய பயணங்கள் எல்லாம் ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அன்னை மரியாளுடைய பயணம் ஒரு இலக்கு நோக்கி சென்றது. நான் குறிப்பிட்டது போல இது பணிவிடைக்கான ஒரு பயணம், தாழ்ச்சிக்கான பயணம், தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பயணம், இது அன்பை பகிர்கின்ற பயணம், இது எதிர்நோக்கி கொண்டிருந்த பயணம். இது போல நாம் மேற்கொள்கின்ற பயணத்திலே தளர்ச்சி கொள்ளாது நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நாம் முன் செல்ல வேண்டும் என்பதை இன்றைய நாள், இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. அதற்கு அன்னை மரியாளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எனவே நாமும் மேற்கொள்கின்ற பயணத்திலே ஒரு இலக்கை கூர்மைப்படுத்தி கொண்டு பயணத்தை மேற்கொள்வோம். நாம் சந்திக்க இருப்பது மக்கள், அவர்களுடைய வாழ்வு, அவருடைய யதார்த்த நிலைகளை எல்லாம் மகிழ்ச்சி பொங்கியதாக மாற்றக்கூடியதாக நம்முடைய பயணங்கள் அமையட்டும். அத்தகைய பயணத்திலே திரு அவையோடு இணைந்து ஒருங்கிணைந்த திரு அவையாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்து இயேசுவின் அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்,
இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து இறை அருள் வேண்டுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அன்பின் வழியில் மக்களை வழிநடத்தவும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து பணி செய்ய தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து மக்கள் பணி செய்திடவும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் ஆயனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவும் நல் உள்ளம் படைத்தவர்களாக எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்களின் நலன் கருதி உழைத்திடவும் நம்பிக்கையின்றி வாழ்பவர்களுக்கு நம்பிக்கையையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அருள் கொடைகளின் வல்லலே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்நாளில் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.
வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையில் உள்ளமதை நிரம்பிடவே, முழுமையில் உள்ளமதை நிரம்பிடவே நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடல் எழும். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே இந்நாளில் புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமிழ் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர்.
இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறி தருகின்ற திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தம் ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு
நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலி நிறைவேற்ற இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் மாதா தொலைக்காட்சி நிர்வாகம் கொடுத்த இந்த அழைப்புக்காகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மூவரும் தமிழக ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறோம். தந்தை ஞானசேகரன் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இங்கு தலைமைச் செயலகத்திலே, நம்வாழ்வினுடைய தலைமைச் செயலகத்திலே துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து தந்தை அருண் பிரசாத் திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது நம்வாழ்வினுடைய மண்டல அலுவலகம் மதுரை உயர் மறைமாவட்ட ஆயர் வளாகத்தில் இயங்குகிறது. அங்கிருந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். நான் இந்த பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியராகவும் ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகத்தினுடைய இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களில் பலர் நம்வாழ்வு வாசகர்கள் என்பதை நினைத்து மகிழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே 2 அறிவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நம்வாழ்வு தனது பொன் விழாவை கொண்டாடுகிறது. 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இதழ் 50 ஆண்டு கால பயணத்தை இன்று தன்னுடைய புது அகவைக்குள் அடியெடுத்து வைக்கிறது. 2025ஆம் ஆண்டு பிறக்க இருக்கும் புதிய ஆண்டிலே ஜனவரி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு தமிழக ஆயர்கள் அனைவரும் கூடுகின்ற மிகப்பெரிய ஒரு விழா, பொன் விழா இந்த நம்வாழ்வுக்காக எடுக்கவிருக்கிறோம். அது மதுரை உயர் மறைமாவட்ட ஞானவழிபுர பங்கு தூய தேப்பிருத்தோ பள்ளி வளாகத்தில் இந்த மாபெரும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்கள், நம்வாழ்வு வாசகர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெருமை சேர்க்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். சிறப்பாக மதுரை உயர் மறைமாவட்டம், அந்த மறைமாவட்டத்தை உள்ளடக்கிய மாவட்டங்களின் மறைமாவட்டங்களினுடைய சந்தாதாரர்கள், வாசகர்கள் நீங்கள் அருகாமையில் இருப்பதால் கலந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். எனவே தயவு கூர்ந்த அதிக எண்ணிக்கையில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பத்திரிகையினுடைய பணி தொடர வேண்டும், இந்த இதழியல் பணி தொடர வேண்டும். அது நம்முடைய குரலாக இந்த பத்திரிகை பவனி வர வேண்டும், வளம் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இதற்கு மகிமை சேர்க்க உங்களை அன்போடு தமிழக ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகத்தின் தலைவரும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருமான மேதகு முனைவர் லூர்து ஆனந்த மாண்டகையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் இந்த பெருவிழாவிற்கு அழைக்கின்றேன். இந்த விழா ஜனவரி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஞானவழிபுரம் மதுரை ஞானவழிபுரம் தேப்பிருத்தோ பள்ளி வளாகத்திலே நடைபெற இருக்கிறது. இது முதல் அறிவிப்பு. இரண்டாவதாக, இந்த பொன் விழாவிற்கும் இந்த நம்வாழ்வு பதிப்பகம், இந்த அச்சு ஊடக பணியகம் மென்மேலும் வளர்வதற்கு உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய பொருள் உதவியும் தேவையாக இருக்கிறது. நம்வாழ்வு மாதா தொலைக்காட்சியை போல வளர வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் பலருக்கு இருக்கிறது, எங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. எனவே மாதந்தோறும் மாதாவுக்கு என்று நீங்கள் இந்த மாதா தொலைக்காட்சி தாங்கி பிடிப்பதும், ஜெபத்தால் தாங்குவதும், பொருள் உதவியால் உதவிக்கரம் நீட்டுவதும் இந்த ஊடக பணியகம் வளர்ந்திருப்பதற்கான சாட்சி. எனவே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த ஊடக பணியும் அச்சு ஊடக பணியும் வளர வேண்டும், அதுவும் செழித்தோங்க வேண்டும். எனவே அதற்கு உங்களால் ஆன எளிய காணிக்கைகள், பொருள் உதவிகள், நன்கொடைகளை எதிர்பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த விழாவை சிறப்புற செய்யவும்
இந்த பயணம் தொடரவும், எழுத்து பயணம், நம்வாழ்வு இதழியல் ஊடக பயணம் தொடரவும் உங்களுடைய பொருளுதவி தேவையாக இருக்கிறது. எனவே நல்மனம் கொண்டோர் தயவு கூர்ந்து நம்வாழ்வு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். இந்த காட்சிக்கு கீழே இதற்கான எண்கள், தொடர்பு எண்கள் வழங்கப்படும். இதை குறித்து கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பொருளுதவியை பகிர்ந்து கொள்ளவும் அன்போடு மீண்டுமாக ஆயர் பேரவின் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவன் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.